கோவை மாநகர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் உக்கடம் மண்டல் அனைத்து நிர்வாகிகளுக்கும் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நமது கோவை மாநகர் மாவட்டம் உக்கடம் மண்டல் மையக்குழுவின் சார்பாக நாளை 18/8/2026 அன்று நடைபெற இருக்கின்ற மாபெரும் பேரணிக்கு நமது மண்டலின் அனைத்து தாமரை சொந்தங்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டிய இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நாம் ஏன் இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும், நாம் அதற்காக ஏன் உழைக்க வேண்டும் என்று கூறினால், அனைத்து பாரதத்திலும் அனைத்து இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் தேசிய கொடி பேரணியை நமது கோவை வருவாய் மாவட்டத்திற்கு மட்டும் நமது தவாக அரசு தடை செய்து பிறப்பித்த உத்தரவின் பேரில் 13/8/2026 அன்று நடைபெற இருந்த பேரணி தடைப்பட்டது. அதற்காக நமது பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார்ஜி அவர்கள் பெரும் சிரத்தையோடு உயர்நீதிமன்றம் சென்று அவர்கள் அங்கே வழக்கு தொடுத்து அதற்கான அனுமதியை உயர்நீதிமன்ற நீதியரசர் நமக்கு வழங்கியுள்ளார். அதன் பேரில் இன்று வருகின்ற 18/8/2026க்கு நாம் சுதந்திர தின பேரணியை நடத்தவிருக்கிறோம். நீதியரசர் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பில் கோவை என்ன பாகிஸ்தானிலா அல்லது ஆப்கானிஸ்தானிலா இருக்கிறது, எதற்காக சுதந்திர தினத்தை பேரணியை தேசிய கொடி ஏந்தி செல்லக்கூடிய பேரணியை தடுக்கிறீர்கள், இனி வரும் காலங்களில் எப்பொழுதும் இது போன்ற தேசிய கொடி பேரணியை தடுக்கக்கூடாது என்றும் அவர் உறுதியாக அவருடைய தீர்ப்பில் கூறியுள்ளார். எனவே இது குறித்து நமது மண்டல நிர்வாகிகள் இதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்து ஒவ்வொருவரும் கட்நாயக்காக மாறி வரக்கூடிய 18/8/2026 தேசிய கொடியின் பேரணி நிகழ்ச்சியை மாபெரும் அளவில் அதை வெற்றியடைய செய்ய நமது மண்டலின் தங்கள் சார்பாகவும் தங்களின் நண்பர்கள் சார்பாகவும் எத்துணை நபர்களை நம்மால் அழைத்து வர முடியுமோ அத்துணை பேரை அழைத்து வந்து நமது மண்டல் சார்பாக 200க்கும் மேற்பட்ட நபர்களை நாம் அங்கே பேரணியில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.